ப்ளீஸ் மைண்ட் இட். தயவு செய்து சிந்திங்க. இந்த போராட்டத்தை நீங்கள் தொடரணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இது இன்று நாளை முடியும் மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இது ஒரு முடிவு மட்டும். இதுல வெற்றி கண்டிப்பாக இதுல தலை சார்ந்து உள்ள போறது மட்டும் லைஃப்ல கிடையாது. அதனால இல்லாமலாம் நேத்து கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் வரேன்னு சொல்லிச்சு ஏமாத்துச்சு. பரவாயில்ல விடு. அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்க கூப்பிட்டாங்களே, என்ன பேசினாமோ தொடர்களே, புள்ளி வச்சு கதை சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. பூச்சூடி மஞ்சள் பூசம் இது நேரம் இல்ல. அங்க நடந்தது என்னன்னு சொன்னா, கான்ட்ராக்டர் முதல்ல நம்மளுக்கு போன் பண்ணி கூப்பிடுறான். என்னன்னு கூப்பிடுறான், இங்க இருக்கக்கூடிய பிஎம்எல் மேனேஜ்மெண்ட், HR டிபார்ட்மெண்ட் ஒன்றிணைந்து உங்களை கண்டிப்பா கோஆர்டினேஷன் கமிட்டி நான் பெர்மனன்ட் தலைவருங்க கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பில் நீங்க எல்லாம் வரணும். அங்க என்ன ஒரு தடை. என்ன தடை? இப்பதான் அவங்க பேசினுக்கிறாங்களா, அது ஒரு நீங்க வெளியே நிக்கிறோம். என் தோழனுக்காக 20 நாளா இங்க உட்காந்துக்கிற 19 நாளானா 60 உட்காரத்துல என்ன ஆயிடுவோம்? வெயிட் பண்ணோம். எப்படி வெயிட் பண்ணோம்? என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும். அவங்களுடைய கேள்வி எப்படி இருக்கும், நம்மளுடைய பதில் எப்படி இருக்கணும், நம்மளுடைய கோஆர்டினேஷன் தீர்ப்பு என்னவா இருக்கணும். நாமளும் ஸ்டடி பண்ணிக்கினேன் தயாரான நிலையில. அப்ப திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 6 பேர் வாங்க முடியாது. 6 பேர் வரத்தில்ல, 10 பேர் வருவோம். எல்லா யூனியன் சார்பில் 2 பேர் HNP டிவிஷன் கூட வரணும். சரி, அது மேல கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு ஒரு கால வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு தினமான முடிவு எடுக்கிற மாதிரி எடுத்து எங்களை உள்ள கூப்பிட்டான். போன்ஸ் எல்லாம் எதுவும் உள்ள எடுத்துன்னு போக கூடாது. ஓகே, இந்த துண்டு கூட நாங்க போட்டு போல. ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், போராட்டக்காரங்களாவே தெரியக்கூடாது, தொழிலாளியாவே திட்டம் அப்படியே போடும். அங்க உள்ள பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன சொல்றது மேனேஜ்மெண்ட்னா, பந்தல் பிரிச்சு. சரி, பந்தல் பிரிச்சுட்டு எங்க போட்டோம்? மெயின் கேட்ல இருந்து பந்தல் போட்டுக்கிட்டுமா? சொல்லு. இங்கிலீஷ்ல பந்தல் பிரிச்சுட்டு மெயின் கேட்ல பந்தல் போட்டுக்கிட்டுமா? இல்ல, பந்தல் பிரிச்சுட்டு உள்ள வந்துரு. சரி, உள்ள வந்துட்டா என்ன பண்ற சொல்லு. இது வந்தாலும் மேனேஜ்மெண்ட் அப்பதான் உன்ன பேச்சுவார்த்தை கூப்பிடும். ரஜா, மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுக்கான இங்க பந்தல் போட்டுக்கிறோம். அந்த சொல்றதுக்கு நீங்க உள்ள வந்து பந்தல் பிரிச்சு உள்ள வந்துருவோம். நீங்களே சொல்லியா தோழர்களே, பந்தல பிரிச்சுட்டு உள்ள போயிடலான்னு சொன்னா நீ அமைதியா இருந்தா ஒத்துக்கிற மாதிரி அர்த்தம். வானான்னு சொன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு காது கேட்கிற மாதிரி அர்த்தம். பந்தல பிரிச்சுக்கலாமா தோழர்களே? அந்த தாய்களே கேட்சா மேனேஜ்மெண்ட் இதுதான். இது வந்து நாடகம் இல்ல, இது வந்து நடிப்பு இல்ல, இது வந்து எங்களுடைய இதயத்தின் வேதனை. இது யாரை தட்டி கழிக்கிறது, யாரை ஏமாத்துறீங்க? என் தோழர்களே, மீண்டும் உங்களை கேட்கிறேன், இது தனிப்பட்ட தலைவர்கள் எடுத்த முடிவல்ல. என் தொழிலாளி என்ன முடிவு சொல்லிட்டோம், இந்த நிமிஷம் சொல்லிட்டோம். சரி, நீங்க போராட்டம் பந்தல் பிரிச்சுட்டு வரதுக்கு நாங்க தயார்னு சொன்னோம். ஆனா என் தொழிலாளி முடிவு போலாமா? ஆகையால 19வது நாள் போராடிய இந்த போராட்டம் 1 or 2 daysல வெற்றி பெறுவது தெரிஞ்சுக்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுன்னு சொன்னா, தொட்டு பேசி இந்த அம்மா குழந்தைங்க சோத்துலனாக்கா குருவி பூ கொண்டு வா, அதுவே அது மூஞ்ச பார்த்து குட்டின்னு இருக்கும் கண்ணாடியில. எந்த அது பூ கொண்டு வருது தாய? இந்த பூச்சாண்டிக்கு நம்ம ஏமாறது இல்ல. ஏன் சொன்னா இவ்வளவு ஒற்றுமையோட ஒட்டுமொத்த தொழிலாளர் ஒன்றிணைந்து, இந்த தனியார்கள் ஒன்றிணைந்து, வியாபாரிகள் ஒன்றிணைந்து, அனைத்து சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நீங்கள் போராடக்கூடிய போராட்டம் நியாயமான போராட்டம், தர்மத்தின் போராட்டம், உண்மைக்கான போராட்டம் இந்த ஊரே சொல்லுது. ஆனா பந்தல பிரிச்சிடு எப்படி ராஜா பிரிச்சிடுவ? எப்படி பிரிச்சிடுவ? அதுக்கு பந்தல் போட்ட அன்னைக்கே சொல்லிக்கணும். போராட்டம் துவங்கி அன்னைக்கே சொல்லிக்கணும். வா பேச்சுவார்த்தைக்கு வரலாம். சரி, அப்படி கூட ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். எப்படி? சரி சார், நீங்க கேட்கறது நியாயம், நாங்களும் ஒத்துக்கிறோம்.
உங்களால முடியும்னு சொல்றீங்க, பேச்சுவார்த்தை நடத்துது. திங்கட்கிழமை காலையில கார்பரேட் ஆபீஸ்ல மீட்டிங் மீட்டிங் டிசைட் ஆகட்டும். அவங்க எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அங்கதான் பங்கு பிடிச்சிருக்கேன் என் தோழர்களா, அதுக்கு தயாரா? இல்ல அதெல்லாம் முடியாது. வேற அப்ப எது முடியும்? சும்மா வர மாதிரி வந்து, நீ போற மாதிரி போய், நீ அழுகுற மாதிரி அழுது, நான் தொற்றுற மாதிரி தொற்ற, நீ ஓடுற மாதிரி ஓடுனா ஏமாந்து பார்த்தது என் தொழிலாளர் கூட்டம். முட்டாள் கூட்டம் இல்ல தோழர்களே, இது முட்டாள் கூட்டம் இல்ல, இது ஒரு நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்துக்கு முதல் ரவுண்ட் பேச்சுவார்த்தை கொடுத்துக்க. அப்ப கூட நீ என்ன சொல்றோம்? இது உனக்கு ஓகே ஆயிருக்குது, இது இந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குது, இந்த சர்வீஸ் கிராஜுவேட்டி இவ்வளவு நாள்ல கிடைக்குது, அதை பத்தி எதுவுமே பேசல. என் அம்மாவை போடாத கிஃப்டா, அண்ணன் தம்பி சாப்பிடாத சிப்டா, எல்லாம் கிடையாது. நாங்க அனுபவிக்கிறது ஒண்ணு இல்ல. துக்கம் எங்களை ஏமாற்றக்கூடாது, எங்களை கூட்டு பழத்தை தள்ள நினைக்கிறார், அது தப்பு. தலைமுறை முடிவு ஒட்டுமொத்த தலைவர்கள் உள்ள வந்து வேணும். எடுக்கிற முடிவு எனக்கு கரெக்டா சொல்லு, நீ பதில எடுக்கிற கேள்வி முடியுமா? எங்களால முடியும். நான் சொன்னேன், என் தோழன் கேட்குவானுங்க தான். அதுக்காக வயிற்றுல பட்னி வயிற்று மேல பச்சை துணி போட்டு அனுப்பிச்சிட்டா உள்ள. அதுக்கு நான் 19 நாளா போராடிட்டு இருக்கேன். மேனேஜ்மெண்ட் ப்ளீஸ் மைண்ட் இட், தயவு செய்து சிந்திங்க. இந்த போராட்டத்தை நீங்கள் தொடரணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா இது இன்று நாளை முடியும் மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இது ஒரு முடிவு மட்டும், இதுல வெற்றி கண்டிப்பாக, இதுல தலை சார்ந்து உள்ள போராட்டத்தை மட்டும் லைஃப்ல கிடையாது. அதனால இல்லாமலே ஒன்றால் நாங்கள் சந்திக்க தயார். அங்க எத்தனை விதமான போராட்டம் ஆகட்டும், அங்க எத்தனை விதமான எங்களுக்கு துன்புறுத்தல் இருக்கட்டும், அதை தாங்கி அதை எதிர்த்து போராடி என் தொழிலாளியை காப்பாற்றுறதுக்கு நாங்க தயார். என் தொழிலாளி நீ தயாரா? நீ தயாரா இருக்கணும். உனக்குள்ள எங்க சலசலப்பு இருக்கக்கூடாது. இந்த தலைமை காப்பாற்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். நம்ம தாய் விஷமானதோட குடிப்பண்ணு சொல்லும். அப்படி நீ முடிவெடுக்கிறாதான் இந்த போராட்டத்தை வெல்ல முடியாது. தோழரே, நம்பிக்கை வை, இந்த தலைமை நம்பிக்கை வை. நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்ல, தொட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்ல. இன்னைக்கு அவங்க சொல்ல கேட்டு நம்ம உள்ள போனா அவன் நினைக்கிறவன் தான் மெடிக்கல் சென்டர்ல வேலைக்கு வைப்பான். இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஆதரவு நம்ம உள்ள போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னா அவன் டிசைட் பண்றவன் தான் செட் பண்ணிட்டு உள்ள இருக்குவான். நான் யூனிவர்சிட்டி வீட்டுக்கு போயிடணும், அவன் டிசைட் பண்ற தொழிலாளி தான் உள்ள இருக்கணும், மற்றவங்க வெளியே போயிடணும். அது சரியா? தொழில்களை நீங்களே சொல்லுங்க. ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை, 10 முறை பேசணும். என்ன செய்யற, எப்போ செய்யற சொல்லு. நோ பந்தல் பிரிச்சு பேசலாம் முடியாதுடா, பந்தல் பிரிக்க முடியாது. ஒட்டுமொத்த தொழிலாளியுடைய கவனமும் இதுதான், சிந்தனை இதுதான், தர்மமும் இதுதான். தீர்ப்புதான் பிரிக்கலாமா வேணாமா? பிரிக்கலாமா வேணாமா? நியாயம் கிடைக்கிறவங்களும் பிரிக்க முடியாது தோழர்களே. என் அன்பிற்குரிய தோழமை தொழிலாளர் தோழர்களே, இங்க இருக்கக்கூடிய நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி உங்களுக்காகவே வாழ்ந்து இருக்கிறோம். எங்களுக்காக எதுவுமே வேணாம், உங்களை வாழ வச்சு அழகு பார்க்கிறோம். எப்படி அழகு பார்க்கிறோம்? எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலாளிக்கும் வேலை இல்லை அப்படின்ற வார்த்தை அங்க இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய செகண்ட். எனக்கு இமிடியேட்டா வேஜ் டிவிஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான மினிட்ஸ் வரணும், இல்லைன்னா கார்பரேட் மேனேஜ்மெண்ட் இங்க வரணும். இல்லைன்னு சொன்னா பந்தல் விட்டு அவங்க எழுந்துட்டு இல்லை. அதனால இல்லாத ஒரு நாள் நம்ம சந்திக்கிறோம். இந்த போராட்டம் இங்கே நடந்து இருக்குது. இப்போ சகோதரர் என்ன சொல்றாருன்னா, பெயிண்டிங்ல ஒரு 30 தோழர்களுக்கு சம்பளம் போகுது. நாங்க இந்த மீட்டிங்ல அதை பத்தி கூட பேசுறோம். இன்னைக்கு கண்டிப்பா போடுறேன்னு EKW பொறுப்பேற்றுக்கிறார். போடலன்னு சொன்னா அதற்கான பலன் நாளைக்கு கிடைக்கும். ஏற்கனவே நாங்க சொன்னோம், நாங்க ஏற்கனவே ரொம்ப கவலையில, கஷ்டத்துல, துன்பத்துல, வயிற்றுச்சல்ல இருக்கிறோம். இதுல எங்களுடைய போன மாசம் சம்பளத்தை நீ போடலனா எங்களுடைய ஆதங்கம்
எங்களுடைய கோபம், எங்களுடைய வெறித்தனம் வேற மாதிரி ஆயிடும். அதை நாங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறோம். நாங்க எதுவோ என்ட்ரிஸ்ல ஏதோ மைதானத்தில் பேசுறோம் இருக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட் எங்க சம்பளம் என்ன ஆகுது, செய்தி இன்னைக்கே போட்டு அப்புறம் நாங்க கேட்டுக்கிட்ட இன்னைக்கு அன்பா பேசிட்டு வந்தோம் மாத்திரம் நினைச்சுக்காத. நாங்க வேதனையா தான் பேசிட்டு வந்தோம். அரிச்சமாவை அரைக்கிறதுக்கு ஃப்ளோர் மில் தேனா தேனை கட்டினா அது பாபா மில்லன்னா அது மகாராஜா மில்லன்னா அரிச்சமாவே ஆச்சுன்னா எப்படி ராஜா நியாயம்? ஒரு புதுசா யோசிக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணா இந்த பிள்ளைங்க ஏற்றுக்கணும். நீ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் உனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னா, கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட உன்னால எதிர்த்து பேச முடியலன்னு சொன்னா, இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி பேசுறதுக்கு தயார். அது என்னன்னாலும் சரி. என்னதான் பண்ணிடுவீங்க நீங்க? வாயில சொல்லிட்டீங்க பத்தியா, அர்ஜுன் பட்டு ஒரு நாளைக்கு 3 கோடி லாஸ். ஆமா ராஜா, 10 கோடி லாஸ் நகரம் 10 நாள்ல 30 கோடி எடுத்து கொடுப்பா. அவ்வளவு சொல்லிக்கிட்டு கூட்டு உட்கார வச்சு பேசு. உனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா தெரியுது இங்க இருக்கிறதெல்லாம் தங்கம்னு. நீ சும்மா மணாங்கட்டியை பூச்சி கையில வச்சுக்கின்னு இதுதான் உயிர், இதுதான் இந்த நாட்டை காப்பாத்து நினைச்சுன்னா நாங்க என்ன ராஜா பண்றோம்? நீங்க ஒரு தொழிலுடைய கெப்பாசிட்டி பவர் என்ன? நீ கொடுக்கிற வேலைய 8 நாள் வேலையை 8 ஊர்ல செய்வோம் ராஜா. இந்த 20 நாள் போராட்டத்தினுடைய வலிமை நஷ்டத்தை 10 நாள் பூர்த்தி செய்யறோம். நாளைக்கு இல்ல இன்னைக்கு இப்ப சொல்ல கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் நீ கூப்பிடுங்கள ஒரு டிசிஷன் உங்களுக்கு இது கொடுக்குறேன், இதை நான் இதை செய்யறேன், இதுதான் எனக்கு இல்ல ஒரு நேரம் வேணும் மினிட்ஸ் பண்ணி எங்க கிட்ட கொடு. நாளைக்கு காலையில் சண்டே ஒர்க்கிங் டே டிக்ளேர் பண்ண. வீட்டுக்கு போறதுல ராஜா உங்க ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கணும். இது என் தொழிலாளி மேல சத்தியம் பூர்த்தி செய்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒற்றுமை இருக்குது. சும்மா இன்னைக்கு எப்படின்னா இது ஒஞ்சிடும், இது எப்படின்னா ஒஞ்சு இது யாரா சொல்றாங்களே தெரியுமா? ஒரு காவா ஒஞ்சிச்சுன்னா 100 காவா ஒஞ்சிடுமா ராஜா? இது காவால ராஜா, காங்கிரீட். இது காங்கிரீட் ராஜா. சீசன் ஆயிட்டு கப்பலு நம்மளுக்கு பெருசு ராஜா, கப்பலு நம்மளுக்கு தான் பெருசு. கடலுக்கு அது சும்மா பொம்மை மாதிரி. நாங்க கடல் ராஜா. ஒட்டுமொத்த தொழிலாளர் இந்த தங்க வயலுடைய கடல். எங்க மத்தியில நீ சும்மா மிதக்கத்தான் முடியும், எங்களை அழிக்க முடியாது. ஆகையால நீ கூப்பிட்டு பேசுறதுக்கு தேங்க்யூ, நீ கூப்பிட்டதுக்கு நன்றி. பட் முடிவு எடுக்கலையே, நீ முடிவு எடுக்கலையே, ஒரு தினமான முடிவு எடுக்கலையே. ஏன் இந்த பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துச்சு 60 உட்கார வச்சு பார்த்துருந்துச்சு. ஆனா பேசுற விதம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஐயே கரெக்டா இருக்கணும். ஒரு பச்சை புள்ள அழுதுனா என்ன பண்ணணும்? நீ குழந்தை பசிக்கு அழுது பால் கொடுக்கணும். பேண்ட் ஷர்ட் தைச்சு போட்டா இனத்துக்கு ராஜா. பந்தது பெரியனா எப்படி பிடிச்சிடுவேன்? அப்ப இந்த 19 நாளா நாங்க போடுற போராட்டம், நம்ம இந்த தங்கமயம் மக்கள் நமக்கு கொடுத்த ஆதரவு, அனைத்து வியாபாரிகள் நமக்கு செய்த தர்மம் எல்லாம் வீணா போயிடுறாங்க. ஒட்டுமொத்த தொழில்களை அழிக்கிறதுக்கு போடுற திட்டம் மட்டும்தான் இது மேனேஜ்மெண்ட் பிளான். இப்ப கூட சொல்றோம், சேலஞ்ச் பண்ணி சொல்றோம், தைரியமா சொல்றோம், எங்களை கூப்பிட்டு பேசு, பேசுறது உண்மையை பேசு, உண்மையை செய்யாது. என்ன சொல்லிருப்பாங்கக்கா, இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் பெம்மல ரன் பண்றேன், ரன் ஆகும் தெளிவா. உள்ளுக்கு ஒண்ணு கூட ஏங்காது, வெளியே ஒண்டி சொல்லலாம் ரன் ஆகுது ரன் ஆகுது. எங்க ரன் ஆகுது? ஒண்ணுமே ஆகுது. வாய்ப்பு இல்லை ராஜா, பண்ண முடியாது. அது புள்ளி, நோ டவுட். அது நான் சொல்றதுல செல்லாம், நான் உண்மையை சொல்றேன். இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஆற்றல். அப்துல்லா போனா அது ஒரு டேஸ்ட், முபாரக் போனா அது ஒரு டேஸ்ட், இந்தியன் போனா அது ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி நம்ம லீடருங்க ஒருவருக்கு ஒரு டேஸ்ட், போஸ்ட் ஆர் லைக் காம்ப்ளைண்ட் இல்லையா? அப்படி எனவே என் சகோதரிங்களே, என் தாய்களே, பொறுத்தவன் பூமியால் வான். நம்ம பொறுக்கலாம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த புரட்சி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அவங்க சும்மா தொட்டு பார்த்திருப்பாங்க, கூப்பிட்டு பார்த்திருப்பாங்க, பேசி பார்த்திருப்பாங்க. புடிச்சிருக்காங்களா, புடிச்சிட்டு அப்படியே விட்டுடலாம். ஆறுன கஞ்சி, பழைய கஞ்சி, புளிச்ச கஞ்சி, பொதுவுல தொட்டியில் ஊத்துற கஞ்சா பண்ணிடலாம். நம்மள பாக்குறாங்க நம்ம ஐஆர் 50 ஏடிடி 36 என்ன சர்ச்சி ராஜா இது. சும்மா அதே தக 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 தகான்னு பார், சேர பாட்டாலே விடா. அப்படிப்பட்ட என் தொழிலாளி முகம் பார்த்தியா, இன்னைக்கு 19 நாளாவது என்ன சோறு வைட்டுக்கிறீங்களா ராஜா? ஏய், சம்பளமே வரல கூட பரவாயில்ல முடிவு போட்டு உக்காந்துக்கிறோம். நீ பந்துல பெரியனா எப்படி பிடிச்சிட்டோம்? பந்துல முடியாது. என் தொழிலாளியினுடைய ஆணையாக சொல்றோம், என் தொழிலாளி மீது ஆணையிட்டு சொல்றோம், அவங்களுடைய வாக்குறுதியா சொல்றோம். ஒட்டுமொத்த தொழிலாளி இந்த பந்தல பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. ஆகையினால மீண்டும் நீ சிந்திச்சு பாருங்க. டைம் இப்பதான் 3:30 மணி. நீ இன்னைக்கெல்லாம் யோசனை பண்ண ராஜா. நாளைக்கு கூட கூப்பிட்டு ஒன்னும் தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால விடுமுறை இல்லை ராஜா, பேச்சுவார்த்தை பண்ணலாம். ஒன்னும் தப்பு இல்லை. கூப்பிடு, கார்பரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லு. யூனியன் வந்து எங்க எதிரில் பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை போய் தொழிலாளி மத்தியில் பேசிச்சு. ஒட்டுமொத்த தொழிலாளி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான் சொன்னோம். அதனால்தான் இவங்களுடைய அனைவருடைய குரலை பதிவு செய்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கு. இதுல எல்லா தலைவரும் நாங்க வந்து பேசுறோம், ஒருத்தரும் பேசுறோம். பட் சில தலைவர் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால தோழர்களே, ஒரு மிகப்பெரிய ஓவியரே ஒரு இயேசு புராணம் வரையணும்னு ஆசைப்பட்டான். அப்படி இயேசு மாதிரியே இருக்கிறவங்க தேடி 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 ஒரு அழகான ஒரு தம்பியை கூப்பிட்டு நிக்க வச்சு ஓவியம் பண்ணான். அந்த தம்பி கேட்டானா, ஓவியரே என்ன இவ்வளோ அழகா வரையிறிய, ஏன் வரையிற? ஒன்றும் இல்லைப்பா, என் வாழ்நாளில் நான் எவ்வளோ நல்லது செய்துட்டேன். எனக்கு ஒரு Voltas brand items AC, refrigerator, washing machine and other items only at Voltas brand showroom at Parandehli. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.